அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 25/4/2024 வியாழக்கிழமை, விசாகம் நட்சத்திரம். விரல்கள் சிலருக்கு நீண்டிருக்கும், சிலருக்கு குறுகியிருக்கும். இந்த விரல்கள் அவரை பொறுத்த மட்டில் நீளமானதா அல்லது குறுகியதா என்று எதை வைத்து பார்ப்பது? ஆளாளுக்கு வித்தியாசப்படலாம். எதை வைத்து பார்ப்பது? உள்ளங்கை விரல்கள், இந்த இரண்டு அளவை வைத்து பார்க்க வேண்டும். கங்கண ரேகையிலிருந்து சனிமேட்டின் அந்த கடைசி அங்குலாசி வரை உள்ளங்கை பகுதி நீளமாக இருந்தால் ஒரு பலன். அந்த சனி விரலின் 3ஆம் அங்குலாசியிலிருந்து 1ஆம் அங்குலாசி வரை உள்ளது விரல்களின் நீளத்தை காட்டும் இடம். அது உள்ளங்கை நீளத்தை விட அதிகமாக இருந்தால் அதற்கு வேறொரு பலன். இந்த உள்ளங்கை விரல்கள் இதை வைத்து எது நீளம் அதிகம் என்று பார்க்க வேண்டும். உள்ளங்கையா விரல்களா? இப்படி எந்த பகுதி நீண்டிருந்தால், இது நீண்டிருந்தால் ஒரு குணம், அது நீண்டிருந்தால் வேறொரு குணம், அதுதான் முக்கியம். உள்ளங்கை நீண்டிருந்தால் இதயத்துக்கு சொந்தக்காரன், விரல்கள் நீண்டிருந்தால் மூளைக்கு சொந்தக்காரன். எந்த ஒரு வேலையையும் திறமையாக செய்து நல்ல பெயர் எடுக்க வேண்டும், பெருமை அடைய வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு விரல்கள் நீண்டிருக்கும். அன்பு, பாசம், காதல், நட்பு இவைகளில் அதிக கவனம் செலுத்துவோருக்கு உள்ளங்கை நீண்டிருக்கும். அத்தி பூத்தார் போல் ஒரு சிலருக்கு உள்ளங்கையும் விரலும் ஒரே அளவு இருக்கும். அவர்கள் நல்லவர்கள்தான், ஆனால் எந்த நேரத்தில் எதை செய்வார்கள் என்று சொல்ல முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நல்லவர்கள்தான். நீதியும் உண்டு, கருணையும் உண்டு. இப்போது விரல்கள் ஒருவருக்கு நீண்டிருக்கிறது. திறமைசாலியா? நிச்சயமாக திறமைசாலி. அவரது உயர்வுக்காக படாத பாடுபட்டு உயர்வார், சாதனை புரிவார், கண்டுபிடிப்புகள் நடத்துவார், எல்லாம் உண்டு. நவீன உலகத்தில் அவர்கள் தேவையானவர்களே, இதில் மாற்று கருத்தே கிடையாது. சரி, உள்ளங்கை நீண்டிருந்தால் அன்புக்கு உரியவர்கள். நாம் கம்பராமாயணம் மற்றும் பல காவியங்களை படித்து இன்புறுகின்றோமே, அவர்களெல்லாம் இவர்களாகத்தான் இருப்பார்கள். மனதுக்கு கட்டுப்பட்டவர்கள், நன்றி உணர்வு மிக்கவர்கள், நன்றி மறக்க மாட்டார்கள். நட்புக்காக, சொந்தங்களுக்காக கஷ்டப்படுவதை கஷ்டமாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். இவர்களுக்கு மனதே பிரதானம். விரல்கள் நீண்டிருந்தால் பணமே பிரதானம். இந்த இரண்டு வித்தியாசங்களை, இந்த உள்ளங்கை நீளம், விரல்களின் நீளம், இதில் எது நீளமாக இருக்கிறதோ அதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். சாஸ்திரம் சொல்லும் ஒரு அருமையான கணிதம் இது. அன்பர்களே, இதுவரை கிரகமேடுகள், ரேகைகள், உப்பல்கள், உச்சம், நீச்சம் எல்லாவற்றையும் எனக்கு தெரிந்த வரைக்கும் நானும் உங்களுக்கு சொன்னேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே,
ஒரு பட்டம், பதவி, உயர்வு இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. நல்ல நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மிதுன ராசி அன்பர்களே, நல்ல பெயரை எடுப்பீர்கள். இன்னும் சொல்லப்போனால் சிலர் உங்களை வாழ்த்துவார்கள். நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம், மங்கள காரியம் இன்று உங்களால் நடப்பதால் பாராட்டுவார்கள். உயர்வு உண்டு, நல்ல பெயர் உண்டு. கடகராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் விசேஷ திறமையை காட்டி 2 நன்மைகளை பெறுவீர்கள். 1, கஷ்டத்தை நீக்குவீர்கள். மற்றொன்று, வரவேண்டிய நன்மையை விரைவாக வரவழைத்துக் கொள்வீர்கள். இந்த 2 நன்மையும் இன்று உங்களால் நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, துணிந்து ஒரு செயலில் இறங்கி, ஒன்று நல்லபடியாக ஆனது என்று சொன்னால் உச்சக்கட்ட உயர்வு, இல்லை என்றால் அகல பாதாளம் என்ற நிலையில் துணிந்து ஒரு செயலில் இறங்கி வெற்றி பெறுவதாக காட்டுகிறது. நல்ல நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, இன்று நீங்கள் இருக்கும் இடத்தில் இருப்பவர்கள் உங்களை பெரிதும் மதிப்பார்கள். காரணம், இன்று நீங்கள் பேசும் பேச்சில் உண்மை இருக்கிறது, புள்ளி விவரமும் சரியாக இருக்கிறது. யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு பேச்சினை பேசி நீங்கள் மதிப்பினை பெறும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு திணறல், திண்டாட்டம் தெரிகிறது. எப்படி முடிவெடுப்பது, எதை செய்வது, எதை விடுப்பது என்பதில் ஒரு பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, நாளைய தினம் பண வரவு, செல்வாக்கு இவைகளிலெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல் மிகுந்த நாள் இந்த நாள். நாளைய பற்றிய ஒரு ஆராய்ச்சி இன்று அதிகமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களிடம் மற்றவர்கள் யாரும் வெல்ல முடியாத ஒரு திறமை இருக்கிறது. அதை எப்போதோ ஒரு முறைதான் பயன்படுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும். அந்த சந்தர்ப்பம் இன்று வாய்த்து நீங்கள் செயல்பட்டு வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளில் உங்களை அறியாமலேயே சிறு சிறு தவறுகள் நேருகின்றன. அந்த சிறு தவறு படகில் ஒரு சிறு ஓட்டை போன்றது. என்ன ஆகும்? நீரில் மூழ்கத்தானே செய்யும். எனவே
அந்த ஒரு சிறு பிழை கூட வராமல் பார்த்து கொண்டால் நல்லது. கும்பராசி அன்பர்களே, ஆசிரியருக்கே ஒரு மாணவன் பாடம் நடத்தினால் எப்படி, அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு. உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளுக்கே நீங்கள் வழிகாட்டுவதை போல் இருக்கிறது. ஒரு வகையில் ஒப்பற்ற நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, முற்றிலும் புதிய வழியில் செயல்பட்டு ஒரு வேலையை செய்து அந்த வேலை நல்ல லாபத்தை தருவதாக இருக்கிறது. இந்த நாள் புதுமையாக செய்து நல்ல பெயரை நீங்கள் எடுக்கும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.